காவிரி விவகார பேச்சுவார்த்தையில அவமானம் ஏற்பட்டால் அதனை தமிழக மக்களுக்காக தாங்குவேன்னு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. குவிண்டல் நெல்லுக்கு 2,500, கரும்புக்கு 1 டன்னுக்கு 4,000 கொள்முதல் விலை. 1,37,00,000 மெட்ரிக் டன் நெல் வீணானது. தமிழகம் முழுவதும் 1000 தடுப்பணைகள் கட்டப்படும். நதிநீர் இணைப்பு காவிரி, வைகை, குண்டாறு நதிகள் இணைக்கப்படும். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 உயர்த்துதல். அணைகள் தூர்வாறுதல். மேட்டூர் அணை, பேச்சுப்பாறை அணை, வைகை அணை தூர்வாறுதல். இத்தனையும் சொல்லிட்டு இதுவரைக்கும் செய்யாம இருந்தது யாருன்னா நம்ம டிஎம்கே. இந்த டிஎம்கே தான் இப்போ விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த சின்ன பிரச்சனையால தலைவர் ஜெயிலுக்கு போய், இப்போ திருப்பி வந்து சட்டசபையிலையும் காவிரி பிரச்சனைக்காகவும், மேகதாது பிரச்சனைக்காகவும் முத்துவேல் கருணாநிதியின் ஸ்டாலின் அவர்களின் வழியில் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்ம உதயநிதி அவர்களின் தான் அந்த கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் தான் எதிர்க்கட்சியாக வந்துட்டீங்க. அது மக்களோட பிரச்சனையை பற்றி பேசுறீங்க ஓகே. ஆனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு யோசிக்கணும். அதை நீங்கள் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 90 நாள் தான் ஆகுது. அப்போ நீங்கள் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கல எந்த அளவுக்கு நியாயம்? அதுவும் அந்த மனுஷன் ஓப்பனாகவே சொல்லுதாரு. எவ்வளோ அசிங்கப்பட்டா நானே பார்த்துக்கிறேன்னு இந்த அளவுக்கு ஓப்பனாக யாரால சொல்ல முடியும்? நான் சொல்றது ஒரு சில மக்களுக்கு ஏத்துக்காம முடியாம இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நெறைய இடங்கள்ல லஞ்சங்கள் குறைஞ்சிருக்கு. அது வந்து நம்ம ஓப்பனாவே நெறைய பேர் மாறுதட்டி சொல்றாங்க. அவங்க டிஎம்கே கட்சிக்காரங்க ஏன்னா நெறைய அனுபவசாலிகள் சொல்றாங்க. ஆமாப்பா இப்ப ஓரளவுக்கு லஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்த ஆட்சி இன்னும் நீடிச்சா நம்மளோட கொட்டுகள் வெளிய படும்னு டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் பிளான் பண்ணி இந்த ஆட்சிய கலைக்க பிளான் போட்டுருக்காங்க.